வணக்கம். எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரோம். ஆனால் இதில் பேசிக்ஸ் திங்ஸ் நமக்கு கற்றுக்க மாட்டேங்கிறோம். ஸோ பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த பேசிக்கான விஷயங்கள் தான் மார்க்கெட்டை மிகப்பெரிய லெவலில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் இந்த பேசிக்கான விஷயங்கள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் கேண்டல் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேண்டல் ஸ்டிக்ஸை கரெக்டாக நம்மளால் ரீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட்டை நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். நாம் எடுக்கிற ட்ரேட் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். நாம் எடுக்கிற ட்ரேடில் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களும் நாம் கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான சைடில் இருப்போம். அதாவது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நாம் அப் ட்ரெண்டில் இருப்போம். டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா நாம் டவுன் ட்ரெண்டில் இருப்போம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பெறட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது புல்லிஷ் எங்கல்பிங் கேண்டில். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேண்டில் மோஸ்ட்லி ஒரு புல்லிஷ் மூவ் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இது எந்த இடத்துல க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரு சப்போர்ட் கிட்ட க்ரியேட் ஆகணும். ஒரு நியர்பை சப்போர்ட், ஒரு சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட்டு கீழே இன்னொரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ மோரார்லெஸ் நம்ம இந்த புல்லிஷ் எங்கல்பிங் கேண்டல் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாம் லாங் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நாம் பார்க்கணும். ஸோ இதில் 2 கேண்டில் இருக்குது. ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியரிஷ் கேண்டில். ரெண்டாவது கேண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில் சின்னதாக இருக்கும். செகண்ட் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை அண்ட் லோ ரெண்டுத்தையுமே விட அதிகமாக இருக்கும். புல்லிஷ் கேண்டில் அந்த பீரிஷ் கேண்டிலோட லோவை விட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும். அதே மாதிரி பீரிஷ் கேண்டிலோட இந்த புல்லிஷ் கேண்டில் அந்த ஹையை விட இன்னொரு ஹை மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நாம் கன்சிடர் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு இந்த சின்ன லெவலில் விக்கு இருக்கு இல்லையா, இது ஓரளவுக்கு ஓகே அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு ஓரளவுக்கு இந்த சின்ன சின்ன விக்கு இருக்கிறது அக்செப்டபிள் தான். இந்த லெவலுக்கு இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு இந்த இடத்துலையும் சரி, அந்த பேரிஷ் கேண்டிலும் சரி, அல்லது இந்த புல்லிஷ் கேண்டிலும் சரி, உங்களுக்கு இந்த விக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அல்லது இந்த புல்லிஷ் கேண்டலில் நமக்கு இந்த விக்கே இல்லாமல் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நமக்கு விக்கே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷனை கொடுக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த விக்கு ஃபார்ம் ஆகுதோ அந்தளவுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ இந்த விக்கு எதனால் நமக்கு ஃபார்ம் ஆகுது, ப்ரைஸ் மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேலே கொண்டு போக விடாமல் மறுபடியும் கீழே இறக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அது ஒரு ட்ராபேக் தானே. அதே மாதிரி டவுன் சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு விக்கு கீழே இறங்குது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் ப்ரைஸை கீழே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஒரு டிஃபெண்ட் தான் இவங்களால் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துலையும் யார் உள்ளே வராங்கன்னா செல்லர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி நமக்கு ஒரு பாடியிலேருந்து விக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிலை நாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கேண்டிலோட அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேண்டிலோட விக்கும் நமக்கு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கணும், அல்லது விக்கே இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட அந்த ஸ்ட்ராங்னஸ் இண்டிகேஷனை அப்படியே கம்மி பண்ணிடும். ஸோ அதன் காரணமாக முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இந்த 2 கேண்டில்லையும் நமக்கு விக்கே ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்படி ஃபார்ம் ஆனாலும் ஒரு நெக்லிஜிபிள், ஓகே அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன பாயிண்ட் லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை.
இந்த கேண்டில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிற வந்து இருக்கலாம், தப்பு வந்து கிடையாது. ஆனால் அதையும் மீறி இந்த கேண்டிலோட சைஸுக்கு அந்த பாடி சைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் மீறி கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேண்டில் நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. இதுதான் இந்த கேண்டலோட சைக்காலஜி. இந்த சைக்காலஜி வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த சப்போர்ட்டில் இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாங் வந்து ட்ரை வந்து பண்ணலாம். ஸோ இதற்குண்டான ஒரு என்ட்ரி எக்ஸிட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து எவ்வளோ அந்தளவுக்கு வந்து கீழே வந்து இறங்கிட்டே வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேரிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து நமக்கு இந்த கேண்டில் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டலோட லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த வர்ற அந்த புல்லிஷ் கேண்டலோட கம்மியாக வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த பியரிஷ் கேண்டில், அந்த புல்லிஷ் கேண்டில் வந்து இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணேன் இல்லையா, இந்த இடத்துல விக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக வந்து இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெக்லிஜிபிளான ஒரு விக்கு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் சரி, இந்த இடத்துலையும் சரி, இந்த பெரிஷ் கேண்டிலையும் சரி, நமக்கு விக்கு வந்து ரொம்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே, அதாவது இது மாதிரி வந்து ஒரு விக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது, இது மாதிரி ஃபார்ம் ஆகிறது, இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகிறது அப்படிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம வந்து இந்த கேண்டலோட இந்த செட்டப்பையே வந்து டைல்யூட் வந்து பண்ணி விட்டுரும். அப்போ அது மாதிரி விக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ட்ரு வந்து ஆகக்கூடாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கேண்டலோட ஹை வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து மார்க் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேண்டலோட லோ வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த பேரிஷ் கேண்டில் வந்து டோட்டலாக வந்து இந்த புல்லிஷ் கேண்டலுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஹை அண்ட் லோ ரெண்டுமே சேர்ந்தே வந்து இந்த கேண்டலுக்குள்ளே தான் வந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹையை வந்து கட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கள் இடத்துல இருக்குது, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறோம். இந்த கேண்டலோட லோ இருக்குது இல்லையா, அந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் வந்து கீழே நாம் வந்து ஸ்டாப் லாஸை வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கணும். ஸோ அப்படி இறக்கி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டு அடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஹிட்டு அடித்தாலும் நமக்கு வந்து கொஞ்சமான ஒரு லாஸோடு நம்ம வந்து வெளியே வரணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸே வந்து இல்லாமல் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணக்கூடாது. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் இந்த புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிட்ட மறுபடியும் வந்து சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல டார்கெட் நம்ம வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ நியர்பை இந்த என்ட்ரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். இந்த என்ட்ரிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸாக ப்ளேஸ் ஆகும், அதே மாதிரி இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து ஒரு ஆஃப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரைட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து போயிருக்கு. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே மூவ் பண்ணணும், நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரேடில் உங்களுக்கு வந்து பெருசாக லாஸ் அப்படிங்கிறது வராது, ஓரளவுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதை அப்படியே வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. அந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு ஒரு க்ளோசிங் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட எல்லா அந்த குவான்டிட்டியும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகாது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த புல்லிஷ் கேண்டலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இதோட ஹை அண்ட் லோ ரெண்டுமே வந்து இந்த புல்லிஷ் கேண்டலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கல்ஃப் வந்து பண்ணியிருக்கு, அதாவது ஒரு ஓவர் ஷேடோ வந்து பண்ணியிருக்கு. அப்போ இதை வந்து நாம் வந்து ஒரு கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்போ இதோட ஹையை வந்து மார்க் வந்து பண்ணுங்கள், அதே மாதிரி இதோட லோவை வந்து மார்க் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட ஹை கிட்ட நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்குது, இந்த கேண்டலோட லோ வந்து இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க முடியாது, ஏன்னா இந்த இடமே நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து வைக்க முடியாது டெக்னிக்கலாக, ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வைக்கலாம். ஆனால் இதையும் கீழே வந்து இன்னொரு லோ வந்து இருக்குது, ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் வந்து வைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய லெவலில் இன்னும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்குற அந்த கேண்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்போர்ட் கிட்ட உங்களோட ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணணுமே தவிர்த்து அதுக்கு கீழே இன்னொரு லோ இருக்குது நான் அங்கே கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை விட நஷ்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிறதே வந்து வேஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் அந்த தவறை நீங்கள் வந்து செய்யக்கூடாது. நீங்கள் என்ட்ரி கொடுக்குற கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது, இதோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு லோ இருக்கா, ஒரு ஸ்விங் லோ வந்து இருக்கா அப்படி கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கீழே கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணணும். அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. ஆனால் எல்லா நேரத்திலும் இப்படி வந்து மூவ் வந்து கிடைக்காது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஒரே கேண்டிலில் வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆஃப் வந்து புக் பண்ணலாம், அல்லது வந்து ஃபுல்லாக புக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல நீங்கள் வந்து புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுமா அப்படிங்கிறது வந்து கேஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரே கேண்டில் வந்து மேலே வந்துட்டாங்க, மறுபடியும் அந்த கேண்டலோட ஒரு பாதிக்காவது வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கேண்டலே நம்ம வந்து புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு ஆஃப் இந்த இடத்துல புக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது ஆஃப் புக் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிட்காயின் வந்து எடுத்திருக்கோம். ஸோ பிட்காயினில் இது கேண்டல்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிட்காயின்லேயும் வந்து கேண்டல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். எல்லாமே வந்து கேண்டல் தான். அது வந்து பிட்காயினாக இருந்தாலும் சரி, இல்லை கமாடிட்டி இருந்தாலும் சரி, இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, சைக்காலஜி வந்து சேம் தான். ஸோ சைக்காலஜி நமக்கு வந்து தெரிஞ்சால் போதும், அது வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் என்கப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஏதாவது வந்து ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அகெயின் ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் என்கப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இதோட ஹை அண்ட் லோ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம், இதோட லோ வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை, நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டலோட லோ அல்லது இதுக்கு கூட கொஞ்சம் வந்து கீழே வந்து வைக்கணும். ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப். ஸோ இந்த இடத்துல இருந்து என்ட்ரி வந்து எந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து உங்கள் லெவலுக்கு ட்ரேடுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் என்ட்ரி கொடுத்துருக்குறீங்க, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்த லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ ப்ரைஸ் இதுக்கு மேலே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வந்து
இந்த லோ கிட்ட வந்து கொண்டு வந்து வைக்கணும். அடுத்தது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இதுக்கு மேலே மூவ் ஆகாமல் கீழே இறங்கினாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மூவ் ஆயிடுச்சு. அப்போ உங்களோட லாஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 5 ரூபாயாக வந்து மாறிடும். ஸோ ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து 10 ரூபா ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நம்ம வந்து மூவ் பண்ணிட்டோம். ஒரு 5 ரூபா ரேஞ்சுக்கு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லாஸ் அப்படிங்கிறது ஒரு 5 ரூபாய் வந்து குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்தது ப்ரைஸ் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் சின்னதாக வந்து கீழே இறங்கி மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மேலே வந்து போயிருக்கு. அப்போ உங்களோட என்ட்ரி ப்ரைஸுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும், மறுபடியும் தூக்கி இந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ ப்ரைஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸை தூக்கி என்ன பண்ணணும், மறுபடியும் மூவ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணணும். மறுபடியும் எங்கள் ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து போயிடுச்சு. மறுபடியும் என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் லோ வந்துருக்கு. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸை மறுபடியும் இந்த பக்கம் வந்து மூவ் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணிட்டு கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடுச்சு. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, இந்த லோ கிட்ட வந்து கொண்டு போயிடுறீங்க. அடுத்தது மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, கீழே வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. இப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் என்ட்ரி கொடுத்தது எங்கே, இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 66,200 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க. உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆன இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 67,640 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,500 இருக்குது. அதான் ஒரு 2%, அதாவது ஒரு 140, ஒரு 2% பக்கம் வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஓவரால் ட்ரெண்டே உங்களால் வந்து கேட்ச் வந்து பண்ண முடியும் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி ஆனது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ட்ரெண்டு ஓவராலாக உங்களால் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக உங்களோட அந்த பாட்டமையும் இந்த டாப்பையும் உங்களால் வந்து பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அதில் ஒரு 80% உங்களால் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்க முடியுது. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை அப்படியே வந்து கட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து மூவ் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருங்க. அண்ட் ஃபைனலி ஹிட் ஆடும்போது குறைந்தபட்சம் அந்த ட்ரெண்டில் 80% உங்களால் வந்து கேட்ச் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.